நேசிச்சாலே சமாதானம். இது மாதிரி பண்ணா இதோட ரொம்ப சமாதானம். நீ வேதத்தை நேசிக்கிற மக்கள் மிக குறைவு, அதை வாசிக்கிற மக்களும் மிக குறைவு. சின்ன கேள்வி கேட்கிறேன், கடைசியா எப்போ பைபிளை திருப்தியா படிச்சீங்க? கடைசியா பைபிளை எப்போ திருப்தியா படிச்சீங்க? போன வாரம் எடுத்தீங்க அந்த பைபிளை, அப்புறம் இந்த வாரம் எடுத்துருக்கிறீங்க. அது எங்க இருந்துச்சுன்னா டிக்லே இருந்துச்சு. புரியவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் தேடுறோம். எதை தேடுறோம்? என்னங்க? பைபிளை தேடுறோம். நீங்க அந்த அம்மாவை கேட்க, அந்த அம்மா உங்களை கேட்க, என்னையாட்டி கேட்குறேன், எனக்கு என்னையா தெரியும்? கடைசியில் எங்கே தான் இருக்குது? அது டிக்லே இருக்குது. நீ டிக்ல போச்சுன்னா டிக்லே தான் இருக்குது. அவங்க வேதத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை. சகோதரி என்னுடைய சாட்சிக்கு இவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. சிஸ்டர், உங்கள் தலைமுறை பேசப்படும் அப்படின்னு சொல்ல போனீங்களா? இவங்களுடைய ஒவ்வொன்றையும் ஆர்டர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். எதை படிங்க? 87ஆம் சங்கீதம் திரையில கூட போடுங்க. 5ஆம் சங்கீதம். அதில் வார்த்தை போட்டுக்குது, சீயோனை குறித்து இன்னார் இன்னார் பிறந்தான் வளர்ந்தான் வாழ்ந்தான் என்று சொல்லப்படும். இருக்குதா? படிப்பீங்களா? சீயோனை குறித்து சொல்லுங்க எல்லாரும். சிஸ்டர் பேர் டெய்சி ராணி. டெய்சி ராணி சொன்னதும் செய்ததும் எல்லாம் சொல்லப்படும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அடுத்த வார்த்தை வருது, தேவன் அவைகளை தொகையிடுவார். தேவன் அவைகளை, சிஸ்டர், வாட் யூ ஹவ் டன் God has a record. தமிழ்ல தொகையிடுவான்னு போட்டிருக்கோம், ஆங்கிலத்துல God has a record. 6ஆம் வசனம் படிங்க. 6ஆம் வசனம் சொல்லுங்க. தொகையிடுவார். தொகையிடுவார் சொல்லுங்க. இருக்குதா சிஸ்டர்? உங்களுடைய உழைப்பு, உங்க பிரயாசம், உங்களுடைய ஆசை, உங்களுடைய ஆதங்கம், everything has been recorded. தமிழ்ல தொகையிடுவார் சொல்லுங்க எல்லாரும். சிலருடைய உழைப்பை சத்தமா, அவருடைய பிரயாசங்களை, அவருடைய ஆதங்களை எல்லாம் யாருக்கு தெரியுதோ தெரியலையோ அவருக்கு தெரியும். சொல்லுங்க, தொகையிடுகிறார். ஆங்கிலத்துல God has a record and God has a register. தேவன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறார். நீங்க ரெக்கார்ட் பண்ணதை விட நீங்க ரெக்கார்ட் பண்ணதை அவர் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறார். புரியல? நீங்க ரெக்கார்ட் பண்ணதை, உழைப்பை பார்க்கிறார், உடைய பிரயாசங்களை பார்க்கிறார். God has seen the pain, He has seen the problem, He has seen the pressure. உடைய பெயினை பார்க்கிறாரு, உடைய ப்ராப்ளத்தை பார்க்கிறாரு, உனக்கு இருந்த மன அழுத்தங்கள் எல்லாம் பார்க்கிறாரு. உன்னை சொல்லட்டுமா? நல்ல நோக்கங்களுக்கு தடைகள் உண்டு, தவறான நோக்கங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல நோக்கங்களுக்கு சொல்லுங்க எல்லாரும், நல்ல நோக்கங்களுக்கு தடைகள் உண்டு, தவறான நோக்கங்களுக்கு. ஹலோ, ஷாப்பிங் போகிறது வாய்ப்பு அதிகம், ஆனால் சபைக்கு வர்றது தடைகள் அதிகம். புரிய மாட்டேங்குது. உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் சபைக்கு வர தடைகள் அதிகமாக இருக்குது. அன்னைக்கு தான் தலை வலிக்குது. என்னைக்கு? சனிக்கிழமை வரைக்கும் ஆதித்யா பார்க்குறீங்க, அது ஞாயிற்றுக்கிழமை தலை வலிக்குது, கட்டாயம் வலிக்கும். நைட்டெல்லாம் ஆதித்யா பார்த்து தலை வலிக்காதா? நைட்டெல்லாம் நீயா நான் பார்த்து தலை வலிக்கும். ஆனால் இந்த சகோதரிக்காக நன்றி. அவன் குடும்பத்தார் இருக்கிறீங்களா இங்க? குடும்பத்தார், அவன் ஃபேமிலி, நம்ம the credit goes to you. கவனிங்க எல்லாரும். அவனுடைய அந்த உழைப்பில் எங்களுக்கு பலன் உண்டு. சொல்லுங்க, தொகை எடுக்கிறார் சத்தமா. அவங்களோட சோறுக்குள்ளா இருக்கலாம். இதெல்லாம் உனக்கு தேவையாமா? சாப்பிட்டியா, தூங்குனியா, சம்பாதிச்சியா? வேலையை பாரு, பாஸ்டரே செய்யற, நீ இதெல்லாம் பண்ற. புரிய மாட்டேங்குது. புரியுதா உங்களுக்கு? அதாவது God distributes his gifts to varieties. எல்லாரும் எல்லாமா இருக்க முடியாது, ஆனா எல்லாரும் ஏதோ ஒன்றா இருக்கலாம். புரியுதுங்களா? எல்லாரும் எல்லாமா இருக்க முடியாது, ஆனா எல்லாரும். உங்களுக்கு இந்த ஆசை, நான் இது வரைக்கும் 7300 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் யூடியூப்ல. என்னை யாரும் பாராட்ட வேண்டாம், பாராட்டுறது இல்லை. உலகங்களை பாராட்டுறதோ இல்லையோ, பரலோகம் பாராட்டும். படிச்சீங்களே? சொல்லுங்க, தொகையிடுவா.
சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. உழைப்பை தொகையிடுவார். ஒரு தண்ணி சிலுவையின் மரணத்தால் எந்த தண்டனைகள் யாம் நீர் உம்மில் வாங்கிக் கொண்டீர். சிந்திய ரத்தத்தை கிரயமாக்கினீரே, சொந்தமாய் என்னை வாங்கிக் கொண்டீர். சிலுவையின் மரணத்தால் எந்த தண்டனைகள் யாம் நீர் வாங்கிக் கொண்டீர். சிந்திய ரத்தத்தை கிரயமாக்கினீரே, சொந்தமாய் என்னை வாங்கிக் கொண்டீர். சிலுவையின் மரணத்தால் எந்த தண்டனைகள் யாம் நீர் வாங்கிக் கொண்டீர். சிலுவையின் மரணத்தால் எந்த தண்டனைகள் யாம் நீர் வாங்கிக் கொண்டீர். கிரயமாக்கினீரே, சொந்தமாய் என்னை வாங்கிக்
ஆயிரம் நாங்கள் போதுமோ கர்த்தாவே உந்தனை அன்பினை வந்தார் ஆயிரம் நாங்கள் போதுமோ துன்பப்பட்டே எனக்காய் காயங்கள் எனக்காய் பெருகுமாய்